நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் ஏற்கனவே திருச்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல்களும் கொடநாடு கொள்ளை வழக்கில் ஆதாரங்கள் அனைத்தும் கடிதங்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் உங்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை ஏற்பட்டேன் என்றும் தற்பொழுது அதற்கான நேரம் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் டெல்லிக்கு சென்ற பிறகு அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டெல்லி மேலிடம் செய்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இன்று இரவு சந்திக்க உள்ளதாகவும் அதிகாலை 7:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்போவதாகவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் 7 இடங்களில் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் நிச்சயமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். எந்த ஒரு கூட்டணி அமைக்காமல் இருந்தாலே போதும், 7 இடங்களில் வெற்றியடைந்தாலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்களுடன் முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம், அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் தற்பொழுது கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்போவதாகவும் இறுதியாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி விடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் டெல்லி மேலிடம் செய்து வருவதாகவும் சிபிஐ துறையினர் கொடநாடு வழக்கின் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட 4 கொடநாடு குற்றவாளிகளை விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சரான அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களின் 2 பெயர்களை 4 குற்றவாளிகள் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு டெல்லியில் ராஜ மரியாதை வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.